ஜேகே, எங்க போன? ரம்யாவுக்கு ரிசப்ஷன் நடக்குது. நீ தானே முன்னாடி நின்னு இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்தணும். என்னத்த நான் நடத்தணுமா? நான் ஏன் நடத்தணும்? நல்லா இருக்க. நான் நடத்தணுமா? ஜேகே, குடிச்சிருக்கியா? எஸ் எஸ் எஸ். சரி, முதல்ல ரூமுக்கு போ. போ. யாராவது உன்னை இப்படி பார்த்தா என்ன தானே தப்பா நினைப்பாங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இது வரைக்கும் உங்களை ரொம்ப உயர்வாக தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை நேர்மையானவங்கன்னு பெருமை பேசிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. என்ன சொல்ற? உங்க சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க அத்தை. ஜேகே, என்ன வளர்ற? வளரல அத்தை, நான் உண்மையதான் சொல்றேன். பார்த்திபன் பிரியா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க தான் பிரியாவை கடத்தி இருக்கீங்க. நீங்க பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த நரன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நரன் அவனே ஒரு ஃப்ராடு. அவன் சொல்றத நம்பி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா? முதல்ல நீ ரூமுக்கு போ. போ ஜேகே. ஜேகே, அப்புறமா பேசிக்கலாம். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 4 பேர் வாழ்க்கை நாசம் பண்ணீங்களா? நீங்க பிரியாவை கடத்தினதுனாலதான் காவியாவை பார்த்திபன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் காவியாவால சந்தோஷமா பார்த்திபன் கூட வாழவே முடியல. அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜீவாவும் பிரியாவோட சந்தோஷமா வாழ முடியல. இந்த குடும்பத்துல குழப்பமும் பிரச்சனையும் வந்ததுக்கு மூல காரணமே நீங்க தான். ஏன் ரம்யாவை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக எதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க? என்ன ரம்யா பார்த்திபனை காதலிக்கிறா? ஓ, பார்த்திபனை தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் ரம்யாவை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான் யூ நோ ஒன் திங், நான் கூட தான் ரம்யாவை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? ரம்யாவை நீ லவ் பண்றியா? என் புருஷனோட தங்கச்சி பையங்கிறதுனால உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். ஒழுங்கா ரூமுக்கு போயிடு. நாத்தனார் பையன்னு கூட பார்க்க மாட்டேன். ரூமுக்கு போயிடு. சொன்னா கேளுங்க அத்தை. ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல வழியா பாத்துக்கிறேன். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. ரம்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. அத்தை பாருங்க அத்தை, பார்த்திபன் காவியெல்லாம் பாவம் அத்தை. அத்தை அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை 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 இந்த கல்யாணம் வேணாம் அத்தை. ஏதாவது தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, சொந்தம்னு கூட பார்க்க மாட்டேன். தொலைச்சிருவேன், தொலைச்சி. புரியுதா? சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை ரிசப்ஷன் முடியற வரைக்கும் எங்கே இரு. இந்த கல்யாணம் வேணாம் அத்தை. அத்தை 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 கதவை தரங்க அத்தை. அத்தை ரம்யாக்கு இந்த கல்யாணம் வேணாம் அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. உனக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா காவியா? நீ மண்டபத்துக்கு வந்ததும் என் கூட சேர்ந்து வாழ சம்மதிப்பேன் தான் நான் அவளோட எதிர்பார்த்தேன். ஆனா என் கல்யாணத்துக்கு எப்படி வாழ்த்து சொல்லிட்டு போவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுதான் காவியா என்னால சுத்தமா தாங்க முடியல. இன்னும் நீ இந்த மோதிரத்தை பார்த்து தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பார்த்தி, ஒரு நிமிஷம் வா.
இது இருக்கிறதுனால தானே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற. அதை இல்லாம ஆக்கிட்டா. இனிமே இந்த ரிங்கு பார்த்தி மாமா கையில கிடைக்கவே கூடாது. அந்த காவியாவை ஞாபகப்படுத்துற எதுவுமே என் மாமா கிட்ட இருக்க கூடாது. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா காலையில வந்தீங்களா? ஆமா. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி சரி. தம்பி சொல்லுங்க மேடம். வந்திருக்கவங்க எல்லாரையும் நல்லா கவனிங்க. போய் ஓகே கொடுங்க. மேடம். மஞ்சுளா, என்ன இங்க நிக்கிற? நீ உள்ள போய் ரம்யாவை சீக்கிரமா ரெடி பண்ண பாருமா. சரிக்கா, நான் போறேன். போ போ. டேய் ஜீவா, அம்மா எங்கன்னு பாத்தியா? அம்மா மேல இருக்காங்கப்பா. பார்த்தி ரெடி ஆயிட்டானா? தெரியலப்பா. சரி, நீ போய் பார்த்தி ரெடி பண்ணு. நான் அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். என்னடா இத பாரு, உனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும், ஆனா அதே சமயம் இந்த நொடி வரைக்கும் கூட காவ்யா மனசு மாறி பார்த்து கூட சேர்ந்து வாழ மாட்டாளன்னு தான் மனசு கடந்து ஏங்குதுடா. அவ தன்னோட முடிவை மாத்திக்குவாங்கிற நம்பிக்கை. ஒருவேளை அவ யாரும் ஒரு பையனை காதலிச்சாலே அவன் கூடவே அவ சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டா போல இருக்கு. அவ மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு என்னடா தெரியும்? அப்பா, காவ்யா காதலிச்ச பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. அப்புறம் எப்படிப்பா அவங்களால அந்த பையனோட சேர்ந்து வாழ முடியும்? என்னடா சொல்ற? அந்த பையனுக்கு டேய், அப்புறம் எதுக்குடா பார்த்திக்கிட்ட அவ டிவோர்ஸ் கேட்டா? பார்த்தி இப்ப கூட காவ்யாவை ஏத்துக்கிறதுக்கு தயாரா தானே இருக்கா. நான் வேணா இல்ல, இனிமே நடந்ததை பத்தி எல்லாம் பேசி எந்த பலனும் கிடையாது. பழச பத்தி பேசி நம்ம மனசை குழப்பிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்திக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இனிமே நடக்கிறதாவது எல்லாருக்கும் நல்லதாவே நடக்கட்டும். போய் அவனை பாரு. அப்பா, கேப் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். அக்கா, உனக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு பாரு. காவியா, நீ ஜீவாவை தான் காதலிச்சுன்னு தெரியாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா. உன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லி பார்த்திபன் கிட்ட இருந்து பிரிச்சு பெரிய பாவம் செஞ்சிட்டேன். இந்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது.
உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நிச்சயமா எல்லா உண்மையும் சொல்லி குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சிருப்பா. ஆனா நீ அப்படி எதுவுமே செய்யலையேம்மா. உன் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம நீ மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்திருக்க. நான் உன்கிட்ட நேர்ல பேசி மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். பார்வதி, என்ன நீ? உன்னை நான் எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்க, நீ எங்க நின்று கண் கலங்கிட்டு இருக்க? பார்வதி, நீ ஏன் கலங்குறன்னு எனக்கு தெரியுது. காவியா கடைசி வரைக்கும் பார்த்தி கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டான்ல. அவன் மட்டும் அவன் கூட வாழ சம்மதிச்சிருந்தான்னா இன்னைக்கு இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்குமா? இல்லங்க, காவியா பார்த்தியோட வாழ மறுத்ததுக்கு காரணம் ஜீவாவை காதலிச்சதுதாங்க. ஜீவாவை காதலிச்சுட்டு பார்த்தியோட எப்படி வாழ்றதுன்னு தாங்க அவ பார்த்திய டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கா. விடு பார்வதி, விடு. நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம கையில என்ன இருக்கு? நடக்கிறது நடக்கிறபடி நடக்க வேண்டியதுதான். Wish you a happy married life. தூங்கிட்டோம் போல. கதவை தரங்க. யார் உள்ள இருக்கிறது? கதவு பூட்டி இருக்கு. யாராவது இருந்தா கொஞ்சம் வந்து கதவை தரங்க. ஜேகே, ஆண்டி. என்ன ஜேகே, உன்னை யாரு உள்ள வச்சு பூட்டினது? ஆண்டி, வந்து கதவை திறந்து விடுங்க. வெளியில வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். வெளியில பூட்டி இருக்குப்பா. சாவி யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. தேவி அத்தை கிட்ட தான் சாவி இருக்கும். தேவி அண்ணியா? அவங்க எதுக்கு உன்னை உள்ள வச்சு பூட்டினாங்க? ஆண்டி, அவங்கள பத்தின ரகசியம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அத நான் வெளியில சொல்லிடக்கூடாதுன்னு என்னை இப்படி ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன ஜேகே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. ஆண்டி, பார்த்திபனுக்கும் பிரியாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினது வேற யாரும் இல்ல, தேவி அத்தை தான். அவங்க தான் கல்யாணத்தை அன்னைக்கு பிரியாவை கடத்தி இருக்காங்க. ரம்யாவை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நரனை வச்சு பிரியாவை கடத்தி இருக்காங்க.
இப்ப பார்த்திபனுக்காக 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தேன்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே நாடகம். இவ்ளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. இப்ப நான் உடனே ஆளுங்களை அனுப்புறேன். நீ இங்கே இரு, நான் இப்ப வரேன். சீக்கிரம். ஜேகே லண்டன் போகணும். நாளைக்கே டிக்கெட் போட்டுருங்க. என்ன மேடம் திடீர்னு ஜேகேவை லண்டனுக்கு அனுப்புறீங்க? பார்த்திபன் சேர்மன் ஆனதுனால பார்த்திபன் இனிமே கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் பர்ஃபெக்ட்டா பாத்துக்க போறான். அதனால ஜேகே இங்க இருக்கிறதுல இனிமே எந்த யூஸும் இல்ல. அதான் அவனை லண்டனுக்கே திருப்பி அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வாங்க. பார்வதி, எதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே, இப்ப என்ன அவசரம்? அண்ணி, இது கல்யாணத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய பிரச்சனை. என்ன பார்வதி, பிரச்சனை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க என் கூட வாங்க, நான் பேசணும். நீங்க நான் சொன்ன வேலையை பாருங்க. மேடம் சொன்ன மாதிரி எல்லாமே முடிச்சாங்க. என்ன விஷயம் பார்வதி? பிரியாவை நரனை வச்சு கடத்தினது நீங்க தானா? என்ன பார்வதி, என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு வளரல. ஜேகே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீங்க ரம்யாவை பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக பிரியாவை ஆள்ல வச்சு கடத்திருக்கீங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு என்னோட புள்ளைங்க நிம்மதி இல்லாம இருக்காங்க. நீங்க பிரியாவை கடத்தினதுனால்தான் நாங்க காவியாவை வற்புறுத்தி பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதனால பார்த்தியோட காவியா சேர்ந்து வாழ முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரியாவும் ஜீவாவும் ஏகப்பட்ட மன போராட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி என் பிள்ளைங்க வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே. அது மட்டும் இல்லாம பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடா 5 கோடி ரூபாய் கொடுத்ததா சொன்னீங்க. ஆனா அதுவும் பொய். காவியாதான் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் சமரசமா பேசி பார்த்தி மேலையும் உங்க தம்பி மேலையும் போட்ட வழக்க வாபஸ் வாங்க வச்சிருக்கா. அதையும் நீங்க பண்ண மாதிரி நாடகம் ஆடி இருக்கீங்க. இத அன்னைக்கு ஜீவா சொன்னப்போ நான் நம்பல. ஆனா ஜேகே எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் நீங்க இவ்வளவு பொய்யா இருக்கீங்க? உங்க பொண்ணு ரம்யாவை பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவ்வளவு பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணிருக்கீங்க. ஐயோ, இப்ப சொல்றேன், எனக்கு உங்க பொண்ண பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட பொண்ணு எனக்கு மருமகள வரதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் இப்பவே இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ, இங்க பாரு பார்வதி. பார்வதி, நான் சொல்றது கேளு பார்வதி. பார்வதி, நாம பேசிக்கலாம். ஐயோ, பார்வதி, பார்வதி, ஒரு நிமிஷம் நில்லு. பார்வதி, சொல்றத கேளு. இங்க பாரு, கல்யாணம் முடியற வரைக்கும் இவ யார் கண்ணிலையும் படக்கூடாது. நீ புடி, நாம இவள ஸ்டோர் ரூம்க்கு இழுத்துட்டு போலாம். வா வா வா, புடி.